हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। ராதே கிருஷ்ணா சகீஸ், இன்றைய தினம் மீராவினுடைய விவாகத்தை பார்ப்போம். பக்தனுடைய பாஷை பக்தனுக்கு தான் புரியும். அப்படி சாஸ்திரத்தில் இந்த பாரத சம்ஸ்கிருதி என்ன சொல்கிறது அப்படின்னா, ஒரு ஸ்திரீ கன்யாவாக இருக்கும்போது அந்த குழந்தை மாதா பிதாவினுடைய சம்ரக்ஷத்தில் இருக்கணும். விவாகம் ஆனாட்டு பர்த்தாவினுடைய பாதுகாப்பில் இருக்கணும். அதுக்கப்புறம் விருத்த காலத்தில் புத்தருடைய பாதுகாப்பில் இருக்கணும். இது பந்தனெல்லாம் இல்லை, இது ஸ்திரீனுடைய மகத்துவம் அப்படின்ற மகாராஜ். இப்போது வைரத்தை நம்ம எப்படி பாதுகாக்கிறோம்? ஏன்னா அந்த வைர சம்ரக்ஷணம் அதனுடைய அமூல்யம் அப்படி ஒரு விலை உயர்ந்த ஆபரணமாக இருக்கிறதுனால அதை நம்ம அப்படி பெட்டிக்குள்ளே வச்சு பூட்டி அப்படி நம்ம காப்பாற்றுவோம். அதே மாதிரி இந்த லோகத்தில் ஸ்திரீகள் தான் இந்த சமாஜ உற்பத்திக்கே காரணம். அப்போது அவளை அப்படி வைரத்தை காப்பாற்றினா மாதிரி அவளை காப்பாற்றி இந்த பிரஜா உற்பத்தி அவளால் ஏற்படுறதுனால அவளை காப்பாற்றுறது மிகவும் அமூல்யமானது. மேலும் அந்த ஸ்திரீகளாலேயே தான் ஒரு குடும்பத்துக்கு சுகம், சமாதானம், சாந்தி. எந்த குடும்பத்தில் அந்த சுகம், சமாதானம், சாந்தி இருக்கோ அந்த குடும்பத்தில் ஆனந்தம் பொங்கி வழியும். அதனால் இந்த நிர்வாகம் பூரா பெண்களையே சார்ந்து இருப்பதனால அவளுடைய சம்ரக்ஷணம் மிகவும் உயர்வாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 100 வருஷம் ஆனாலும் சரி, 1000 வருஷம் ஆனாலும் சரி, பாரத பெண்களுக்கு இருக்கிற ஒரு தனி மதிப்பு உலகத்தில் எந்த விதமான நாட்டை சேர்ந்த பெண்மணிகளுக்கும் அடுத்த பட்சம். பாரத ஸ்திரீ தர்மம்ன்றது ரொம்ப போற்றப்பட வேண்டிய ஒன்றாக இன்று வரை இருக்கிறது. இதை மேலும் காப்பாற்ற வேண்டியது நம்மக்கிட்ட தான் இருக்குது. இப்போது மீராபாய் சாதாரண ஸ்திரீ அல்லவே. அதனால் விசேஷமான ஜனங்களுக்கு விசேஷமான நியமம். ஸ்ரீ மீராபாயினுடைய வாழ்க்கையில் அகஸ்மாத்தாக தான் போஜராஜ் வரார். அந்த சர்ச்சைகள்லாம் நம்ம ஏற்கனவே கேட்டுட்டோம், போன எபிசோட்லேயே அதை பற்றி பார்த்தோம். ஆனால் மீராவை பொறுத்த வரைக்கும் கிரிதரனை விட்டுட்டு அந்நிய புருஷர்களை அவள் மனசாலையும் நினைக்க முடியாது. ஆனால் பெற்றோருக்காக திருமணம் பண்ணிட்டு தான் ஆகணும், அப்படி ஒரு கட்டாயம். ராஜகுல ஸ்திரீ வேற இவ. அதனால் இந்த பூரா பாரத தேசமும் தேடினாலும் ராணா சாங்காவை விட அந்த சமயத்தில் அந்த காலத்தில் வேறொரு உத்தம சத்திரியன் இருக்க முடியாது. இந்த ராணா சாங்காவை பார்த்து பாபரே பயப்படுவார். அப்படின்னா அவருடைய வீர தீர மகிமைகள்லாம் எப்படி இருந்திருக்கும். அதுக்கும் மேலே அவர் ஒரு பெரிய பக்தர், உன்னதமான சத்திரியர், அப்பேற்பட்ட பவித்திரமான குலம். அந்த உத்தம குலத்தில் பிறந்தவர் தான், இந்த ஜேஷ்ட புத்திரனாக அவதரித்தவர் தான் இந்த போஜராஜ். ராணா கும்பாஜி மகா பிரதாபி. அவர் கோரக்ஷ, பிராமண ரக்ஷ, சந்து ரக்ஷ, இதை காப்பாத்துறதே தான் தன்னுடைய குறிக்கோளா வச்சுட்டு இருந்தார். இதுல எந்த கேட்டகரியில எந்த கஷ்டம் வந்தாலும் உடனே அவர் தன்னையே கொடுத்து அந்த தர்மத்தை காப்பாத்துறவர். அப்போ இந்த மகான் பப்பா ராவல்ஜி அப்படின்னு அந்த ராணாசாங்கா காலத்துல ரொம்ப பிரசித்தம். அந்த பப்பா ராவல்ஜி மேவாடு வரார். வந்தால் இங்கே ராஜாவையும் அவனுடைய வீர தீரத்தையும் அவனுடைய அறிவு நுண்மையையும் அவனுடைய பவித்திர குணங்களையும் பக்தர்களை அவன் சம்ரக்ஷணம் பண்ணுறதையும் கோசம்ரக்ஷணம் பண்ணுறதையும் பார்த்து ரொம்ப மனசு நெக்குருக ராணாசாங்கா கிட்ட அப்படி ஒரு அபிமானம் அவருக்கு. அவர் சேவிச்ச ஒரு சஸ்திரம், பாலான்னு அதுக்கு பேர். அது இன்னைக்கும் அங்கே தான் இருக்குது அந்த சஸ்திரம், அவர் கொடுத்த சஸ்திரம். அந்த சஸ்திரம் சாக்ஷாத் ராவா பப்பல்ஜி மகாராஜுக்கு துர்கா தேவியே கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அந்த ஆயுதத்தை எந்த இடத்துல வச்சிருக்காளோ அந்த அறையில் சதா தீபம் எரியும் அந்த சஸ்திரத்துக்கு எதிர்க்கு. செவ்வாய் வெள்ளி அந்த சஸ்திரத்துக்கு பூஜையும் நடக்கும். அப்பேற்பட்ட ஒரு
அதை தரிசனம் பண்ணணும் அப்படின்னாலே அது ரொம்ப கடினம், எல்லாரும் அதை பார்த்துட முடியாது. ஆனால் இன்றைய தினம் வரைக்கும் நித்தியம் அதுக்கு பூஜா தீபம் ஏற்றுறது வழிபடுறது எல்லாம் நடக்கிறது. அந்த வம்சத்தில் வந்தவர் தான் இந்த போஜராஜன். இந்த போஜராஜுக்கு குணங்கள் போற்றப்பட வேண்டிய குணங்கள் இவர்கிட்ட உண்டு. போஜராஜன் கிட்ட என்ன அப்படின்னா, ராணா கும்பா மகா சங்கீர்த்தன்கார் கூட. அவர் நல்லா சங்கீர்த்தனம்லாம் பண்ணுவார், மகா யுத்தங்கள் செய்வார், மகா பவித்திரமானா இருந்துட்டு ஏகாதசி விரதங்கள்லாம் அனுஷ்டிப்பார். அவருடைய வழியில் அவருக்கு குழந்தையா வந்தவர் தானே இந்த போஜ்ராஜ். அப்போது மீரா சரித்திரம் ரொம்ப உஜ்வலமானது. கலியுகத்தில் இந்த 16 வயசு ராஜகுமாரன் போஜ்ராஜ் இப்படி ஒரு பீஷ்ம சபதத்தை விட மேலான சபதம் செஞ்சாரே, அது போன எபிசோடில் அதை பற்றி விரிவாக பார்த்துருக்கோம். அந்த சபதத்தை அதை நிறைவேற்றுவாரா அப்படின்னு மீராவுக்கு அல்லும் பகலும் இதே சிந்தனை. அப்போது கிருஷ்ணன்கிட்ட போய் உட்காந்துட்டு அழறா, இதெல்லாம் நான் எப்படி இதுலேருந்துலாம் மீண்டு வருவேன், எனக்கு எந்த இடைஞ்சலும் இருக்கக்கூடாதே அப்படின்னு உடனே மீராவுக்கு உத்தரவாகிறது. கிரிதர் மேலேருந்து மாலை அப்படியே சரிஞ்சு அவகிட்ட விழுறது. மீராவுக்கு 14 வயசு. வைசாக சுக்ல திருத்திய, அதுதான் அக்ஷய திருத்திய அன்னைக்கு தான் விவாகம் நிச்சயம் ஆகிருக்கு. வீட்டில் எல்லாரும் பெரியவா, தாதிகள், கீழே வேலை பார்க்குறவா எல்லாரும் சேர்ந்துட்டு விவாக காரியங்களை ரொம்ப சந்தோஷமாக பண்ணின்னு இருக்கா. அப்போது அந்த ஏற்பாடுகள்லாம் அப்படி ஒரு அமக்களமாக நடக்கிறது, ரொம்ப உற்சாகமாக பண்ணுறா. இப்போது மேட்டாவே அப்படியே விழா கோலம் பூண்டுறது. அப்போது அவள் தாயார் மட்டும் என்ன பண்ணுவோம், நித்தியம் மீராவை பார்த்து அவளுக்கு பலவிதமான அறிவுரைகளை கூறுவா. அம்மா, விவாக தினம் பக்கத்தில் வந்துட்டுருக்குமா, நீ இப்படி சதா அழுதுண்டே இருக்கிறது நல்லதே கிடையாது, அழக்கூடாதுமா, அழுகையை நிறுத்து, வீட்டு விவகாரங்கள்லாம் என்ன உண்டோ அதில் கவனத்தை இங்கேயே நீ செலுத்தினாதான் அங்கே போய் நீ நல்ல குழந்தை அப்படின்ற பேரை எங்களுக்கு நீ வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்ன உடனே மேலும் மீராண்ட சொல்கிறா, நீ சித்தோடு போன உடனே மாமியார் நாத்தனார் அவள்லாம் என்னென்ன சொல்கிறாளோ அதெல்லாம் கேட்டு அவள் மனசு குளிர்ற அளவுக்கு நீ நடந்துக்கணுமா. அதுவும் இல்லாமல் இந்த ராணா சாங்காக்கு அப்புறமா இந்த போஜராஜ் தான் ராஜாவாக போகிறான். அப்போது நீ தானே பட்டத்து ராணியாக ஆக போகிற. அப்போ உன்னை ராணின்னு எல்லாரும் போற்றுவாளே, அதனால் உனக்கு எந்த குறையும் இருக்காதுமா. ஆனால் நீ முன்ன கொஞ்சம் எல்லா லௌகீக விஷயங்களையும் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது இருக்குமா. ஆனால் இவன் என்ன நினைக்கிறா மீரா அப்படின்னா, யார் கிருஷ்ணனை சதா பிரேமித்து அவன்ட வழிபாடு பண்ணுறாளோ அவளுக்கு வாழ்க்கையில் உன்னத ஸ்திதின்றது மேலே தான் போயின்னு இருக்குமே கண்டு அவளுக்கு தாழ்வுன்றது கிடையவே கிடையாது. அவளுடைய வாழ்க்கை அவளுக்கு துர்லபம்ன்றதும் வாழ்க்கையில் எதுவும் கிடையாது. வெளியில் பார்த்தானா என்னமோ விவகாரங்கள்லாம் நிர்வாகம் பண்ண வேண்டி இருக்கும். ஆனால் இந்த பிரேமி சந்துக்கள் இருக்காளே, அவளுடைய சித்த விருத்தி என்னவே வெளியில் அந்த விவகாரங்கள்லாம் நிர்வாகம் பண்ணாலும் அவளுடைய சித்த விருத்தி சதா ராதா கோவிந்தனுடைய சரணத்தில் தான் இருக்கும். எந்த பரிஸ்திதியும், எந்த வஸ்துவும், எந்த விஷயமும் அவளோட மனசில் எந்த சலனத்தையும் ஏற்படுத்தாது. இப்போ மீரா பேச தொடங்குற அம்மா சொன்ன உடனே, அம்மா, சித்தோட ராஜா போஜ்ராஜ் இருக்கார் இல்லையா, அவள் மகாராஜனாக ஆயிடுவான்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்களே, அப்போது அவர் துவாரகா ராஜாவை விட மகத்துவபூர்ணம் வாய்ந்தவர் அப்படின்னு நீ சொல்கிறியாம்மா. என் மனசானால் எப்போவுமே அந்த திரிலோகபதியினுடைய சரணத்தில் தாம்மா போய் லயிக்கிறது. ஹே கிரிதர், இவ்வளவு சௌந்தர்யம், இவ்வளவு போகம், இவ்வளவு சிறிய யுவா காலத்திலேயே எனக்கு சம்சயம் ஏற்படுறது என்ன அப்படின்னா, அவனால் பிரம்மச்சாரியத்தை தொடர்ந்து வாழ்நாள் இறுதி வரைக்கும் கடைபிடிக்க முடியுமா அப்படின்ற சம்சயம் என்னுள்ளே இருந்துகிட்டே இருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறா. அப்போ ஒரு சின்ன 4 வரியில் ஒரு தோஹா சொல்கிறா. मैं ऐसे वर को क्यों बनूं जो आज जिए कल मर जाए, वरिए गिरिधर लाल को जो छुड़ू लो अमर होई जा.
அப்படின்னு சொல்லிட்டு கிரிதரனை கல்யாணம் பண்ணிட்டா நான் நித்திய சுமங்கலியாக தாம்மா இருப்பேன், நான் அவனை தான் என் மனசார என்னுடைய கணவனாக நான் வரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுடைய மடியில் படுத்துட்டு அம்மாவை முகத்தை பார்த்துட்டு அம்மாவை சந்தோஷப்படுத்தணும் சமாதானப்படுத்தணும்னு மீரா எத்தனம் பண்ணுறா. ஆனால் அம்மாவோ கிருஷ்ணன்கிட்ட முறையிடுறா, என் குழந்தைக்கு நல்ல புத்தியை கொடுத்து எனக்கு நல்ல பேரும் நீதாமா வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பகவான்கிட்ட பிரேரணை பண்ணிக்கிறா. பிரேமி எப்பவும் சொல்கிறது என்ன அப்படின்னா, கிருஷ்ண பிரேமிகள் எப்போவுமே சொல்கிறது என்ன அப்படின்னா, நான் சதா கிருஷ்ண பைத்தியமாக இருக்கணும், அதுதான் பிடிக்கும், அப்படி தான் அவளுடைய எண்ணங்கள் இருக்கும். இப்போ இப்படி நாட்கள் போயிட்டே இருக்குது. இப்போ வைசாக சுக்ல த்விதிய வந்தது. அடுத்த நாள் விவாகம், வைசாக சுக்ல திருத்திய அன்னைக்கு விவாகம். இப்போ சித்தோடில் விவாக காரியங்கள் அதிவேக கதியில் நடந்துட்டுருக்கு. அந்த அக்ஷய திருத்திய கோதூளி சமயம் மீராஜி சுந்தரமான அவளுக்குன்னு அந்த சுந்தரமான வஸ்திரங்கள் அவள் அணிந்து கொள்ள வேண்டியது. அந்த சமயத்தில் அணிய வேண்டிய பூஷணங்கள் எல்லாம் தயாராகி அதெல்லாத்தையும் ஒரு பெட்டிக்குள்ளே வைக்கிறா அவள் அம்மா. இப்போ மீராட்சிக்கு அடுத்தது மெஹந்தி உற்சவம் பண்ணுறா. சகிகள் அங்கத்தில் கேசர ஜலத்தில் அங்கத்தில் தைலங்கள்லாம் பூசி கேசர ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி விட்டு மஞ்சள் பூச்சி விழா அப்படின்னு அது ரொம்ப ரொம்ப அற்புதமாக பண்ணுவாள். அந்த மஞ்சள் பூச்சி விழா நடக்கிறது. இப்போ மீராபாயினுடைய பவனம் பூரா விதவிதமான விளக்குகள்லாம் ஜோடிக்கப்பட்டு சுமங்கலி பெண்கள்லாம் கையில் விளக்கு தட்டுகளை ஏந்திண்டு அப்படி மங்கள கீதங்கள்லாம் பாடிண்டு வரா. மீராபாயினுடைய சித்தமும் சதா கிருஷ்ணனையே மாப்பிள்ளையாக வரிக்கிறா. இப்போ மதுரமான துவனியில் அவள் பாடுற சங்கீதம், ஷெனாய் வாத்தியம், பேண்டு வாத்தியம், அப்படி விண்ணே அதிர்ற மாதிரி முழங்கிறது, வான வேடிக்கைகள்லாம் ஒரு புறம் நடக்கிறது. ஆனால் எவ்வளவு வெளியில் கோலாகலம் இருந்தாலும் பிரேமிகளுக்கு எப்படி இருக்கும் ஹிருதயம்னா சதா பகவத் சிந்தனையிலேயே தான் அவள் இருப்பாள். அப்படி சம்சாரிகளுக்கு விகாரத்தில் விகாரம் தெரியும், ஆனால் பிரேமிகளுக்கு விகாரத்தில் கூட விகாரம் தெரியும். இப்போது பகவான்கிட்ட நின்றுண்டு பிரார்த்தனை பண்ணுறா மீரா, நாளைக்கு சரீர விவாகம் யாரோட வேணும்னாலும் நடக்கட்டும் கோவிந்தா, ஆனால் உன்னுடைய சரணத்தில் இருக்கிற அந்த சௌகந்தத்தை நுகர்ற பாக்கியம் முதல்ல எனக்கு இந்த தாசிக்கு கிடைக்கணும். சம்பந்தம் அப்படின்றது என்ன? ரெண்டு பேருடைய மனமும் சேரும்போது தான் அந்த சம்பந்தம்ன்றது ஏற்படும். ஆனால் நான் சதா உன்னையே என்னுடைய வரனா கூறுகிறேன். ஆனால் கிருஷ்ணா, நீ என்னை இன்னைக்கு வரைக்கும் ஏற்றுக்கொண்டிருக்கியா இல்லையா ஒன்றுமே தெரியலையே. இதுக்கு டோங்கரேஜி மகாராஜ்னு ஒரு பெரிய சந்து குஜராத்தில் அவர் இருந்துன்னு வந்தார். அவர் சதா பாகவதம் தான், பாகவதம் 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 தான். சப்தாகம் ஒரு ஊரில் பண்ணாவிட்டு அடுத்த ஊர் ரெடியாக இருக்கும். வருஷக்கணக்காக சப்தாகம் பண்ணி குவிச்சவர். ஆனால் அவர் கீர்த்தன் மட்டும் சப்தாகம் பண்ணும்போது பாடுறது ஒரே ஒரு பாட்டு தான், गोविंद मेरो है गोपाल मेरो है, राधा गोविंद मेरो है, राधा गोपाल मेरो है அப்படின்னு தான் பாடுவார். அப்போது அங்கே இருக்கிற ஒரு பெரியவர் ஒரு சப்தாகம் விடாமல் இவரை பின்தொடர்ந்து எந்த ஊருக்கு போனாலும் அந்த பாகவதம் கேட்கறதுக்காகவே இவர் எப்படி சொல்வாரோ அப்படி அவர் கேட்பார். வருஷம் பூரா பாகவதம். அவர் ஒரு நாளைக்கு உட்கார்ந்துட்டார். அப்போது இவர் பாடி முடித்தார், பாகவத பிரவச்சனம்லாம் முடிஞ்சுது. உடனே அவர்கிட்ட கேட்டார், நான் ஒன்று உங்களை கேட்கணும்னு எனக்கு. என்னப்பா கேளு. இல்லை, கோவிந்து மேரோக கோபாலு மேரோக அப்படின்னு நீங்கள் அடிக்கடி பாடுறே, 4 மணி நேரம் பாகவத பிரவச்சனம் நடந்தாலும் இந்த ஒரு கீர்த்தனம் தான் நீங்கள் எப்போவுமே பாடுறேன். ஆனால் மீதி சத்துக்கள்லாம் பாகவதம் சொல்லும்போது பலவிதமான கீர்த்தனங்கள் பாடுறா, ஏன் நீங்கள் உங்களுக்கு இது ஒன்று தான் தெரியுமா அப்படின்னு கேட்டார். அப்போது டோங்கரேஜி மகாராஜ் சிரிச்சுட்டே சொன்னார், இது பாருப்பா, நான் கோவிந்து என்னை சார்ந்தவன், எனக்காக என்னுடைய கோவிந்தன் என்னுடைய கோபாலன் நான் பாடுறேன். ஆனால் நான் மட்டும்தான் அப்படி சொல்லிகிட்டே இருக்கேன்.
அவன் வந்து அதை ஏற்றுண்டானான்றதுக்கு எனக்கு அவன்கிட்டேருந்து எனக்கு ஏதாவது ஒரு பதில் வந்தால் தானே நான் வேறு பாட்டை பாட முடியும். அதனால் எனக்கு திருப்தி ஆகி அவனண்டே இருந்து எனக்கு பதில் கிடைக்கிற வரைக்கும் இந்த ஒரு நாமாவளி தான் பாடுவேன் அப்படின்னு காலம் பூரா இந்த ஒரு நாமாவளி தான் பாடுவேன். அப்படி இந்த பக்சர் மாமா அவரும் ரொம்ப அற்புதமாக பாகவதம் சொல்கிறவர். இப்படி குஜராத்தில் வந்து எண்ணிறைந்த பக்தர்கள் தோன்றின பூமி அது. அப்பேற்பட்ட சந்துக்களை கொடுத்த பூமி அந்த குஜராத். இப்போது கிரிதர் வந்து கிரிதர் இந்த சரீரத்துக்கு வந்து சொந்தம் கொண்டாடிண்டு போஜராஜ் வரப்போகிறான் நாளைக்கு. ஆனால் இந்த மீராவுக்கும் இந்த முள் பாதையில் போக விருப்பம் இல்லை. மீராவும் சதா ஞாபகமாகவே இருக்காள் இந்த அடிமையாக உன்னண்ட. ஆனால் நீ அதுக்கு ஒரு பதிலும் கொடுக்க மாட்டேன்றியே, நீ என்னை ஏத்துண்டியா இல்லையா அதுவும் எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாவ சமாதியில் மூழ்கி போயிடுவா மீரா. இப்போ மீராவுக்கு வந்து ஸ்ரீபாகவதத்தில் அந்த ருக்மிணி பத்திரிக்கா இருக்குது இல்லையா, அது ஞாபகம் வருது. இப்படியே அதை சொல்லிகிட்டே வெளியில் பார்த்துட்டுருக்கா. கோயி கஹியோரே ஹரி ஆவனுக்கு ஆவனுக்கு मन भावन की कोई कहियो रे हरि आवन की बाई मीरा को प्रभु दर्शन कीजे बाई मीरा को प्रभु दर्शन कीजे हे हरि हे हरि हे हरि दर्शन दीजे मेरे अपने कीजे आवन की मन बावन की कोई कहियो रे हरिहावन की அப்படின்னு மங்கள கீதம் பாடுறா மீராபாய். அவளோட எதிர்பார்ப்பு எல்லாம் கோவிந்தன் வருவான், என்னுடைய பாவத்தை ஸ்வீகரிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அதையே நினைக்கிறா. கண்லேருந்து தாரையாக அப்படியே கண்ணீர் வழியறது, கண்கள் எதையோ தேடுறது. மறுநாளைக்கு விடிஞ்சா கல்யாணம். எல்லா ஆபூஷணங்கள் ஆடைகள் எல்லாம் அவெல்லாம் என்ன பண்ணுவான்னா, ஒரு கூடை மாதிரி இருக்கும், ஆனால் அது ஒரு மூங்கில் பெட்டி. அதுக்குள்ளே எல்லா இந்த மணப்பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய ஆபூஷணங்கள் கல்யாணத்துக்குன்னு அதெல்லாம் அதில் அழகாக வச்சுருப்பா. இப்போ அதெல்லாம் வந்து எதிர்க்க வைக்கிறா, பார்க்குறா கண்ணால் மீரா. டாக்கூர்ஜியை நினச்சி அழறா பாடுறா, மயக்கம் அடித்து விழறா. இப்படியே தாசிகள் பக்கத்தில் இருந்து மூர்ச்சையான மீராவையை தூக்கி கட்டிலில் படுக்க வைக்கிறா, கால்கள்லாம் தேய்ச்சி விடுறா. அவள் ரொம்ப ரொம்ப வீக்காகிட்டா மீரா. இப்போ தாசிகள்லாம் இந்த மூர்ச்சையான மீராவை 4 விதமாக அவளுக்கு மனசுக்கு சமாதானம் வரா மாதிரி அவளோட சம்பாஷணம் பண்ணுறார்கள். நாளைக்கு ஸ்வஸ்தம் ஆயிடுவான், நாளைக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கும் அப்படின்னு தாசிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிகிட்டே கிளம்பி போகிறா. இப்போ ராத்திரி 12 மணி. இது சொப்பனம்னு சொல்கிறதா, இல்லை இதை ஜாக்கிரதைன்னு சொல்கிறதா, இல்லை இதை கிருப்பான்னு சொல்கிறதா, இல்லை இது உன்மாதம்னு சொல்கிறதா, என்ன சொல்கிறது அது என்னன்னே புரியல. இந்த மீராவுடைய அலௌகிக் சரித்திரம் இது. எது வேணால் சொல்லுங்கோ, ஆனால் மீரா சதா பாவராஜ்யத்திலேயே தான் பிரவேசிச்சுன்னு இருக்கா, பார்க்குறா. இப்போ என்ன ஆச்சு, திடீர்னு துவாரகாவுனுடைய திவ்ய தாசிகள்லாம் வரா, மீராவை கட்டிலேருந்து எழுப்புறா. அவளுக்கு செவப்பு கலரில் புடவை, சிகப்பு லெஹங்கா, சிகப்பு கலரில் சோழி போட்டு சுணரிலாம் அணிவிச்சு, கை நிறைய வளையல்கள், காலில் சலங்கைகள் எல்லாம் கட்டி விடுறா. நத்து புல்லாக்கெல்லாம் போடுறா. அந்த நெற்றி பட்டம்னு ஒன்று கட்டுவாள், அந்த பட்டத்தை கட்டி விடுறா நெற்றியில். இப்போது என்ன ஆறுது அப்படின்னா,
இதெல்லாம் அவளுக்கு அலங்காரங்கள்லாம் ஒரு பக்கம் ஆயின்ருக்கு. இதுக்குள்ளே என்ன ஆகுது, தூரத்துலேருந்து துவாரகாதீஷ் 56 கோடி யாதவர்கள் புடைசூழ சாக்ஷாத் துவாரகாதீஷ் வரான். வாத்தியங்கள் வாசிக்கிறா, தேவதைகள் ஆகாசத்துலேருந்து புஷ்ப விருஷ்டி பண்ணுறா, தாசிகள் மீராபாயை கீழே அழைச்சிண்டு வந்து சிருங்காரம் பண்ணுறா. மீராபாயை இப்போ பாவராஜ்யத்தில் பாட ஆரம்பிச்சிட்டா. आओ मेरी सखियों मुझे मेहंदी लहावो, आओ मेरी सखियों मुझे मेहंदी लगाओ, मुझे श्याम सुंदर के दुल्हन बना दो, मुझे श्याम सुंदर के दुल्हन बना दो। आओ मेरी सत्संग में मेरी बात चलाई, सत्संग में मेरी बात चलाई, सद्गुरु में मेरी तिमिरे जगाई, सद्गुरु बुला के हाथ देव करा दो, सद्गुरु बुला के हाथ देवत करा दो, मुझे श्याम सुंदर को दुल्हन बना दो। आओ मेरी सखियों मुझे मेहंदी लहाओ, मुझे श्याम सुंदर को दुल्हन बना दो। ऐसे पागन चूड़ी तो कबहू न टूटे, ऐसे आए दुल्हन तो सब ही न रूटे, अटल सुगा की बिंदिया लगा दो, मुझे श्याम सुंदर की दुल्हन बना दो, मुझे श्याम सुंदर की दुल्हन बना दो। एक एक तारा में श्याम श्याम गाऊंगी, बांध के घुंघरू में पिया को रिझाऊंगी, गुरु को बुला के मेरी बावरी खरा दो, सद्गुरु को बुला के मेरी बावरी करा दो, मुझे श्याम सुंदर की दुल्हन बना दो, मुझे मेरे गिरधर की दुल्हन बना दो। आओ मेरी सखियों मुझे मेहंदी लगा दो, मुझे श्याम सुंदर के दुल्हन बना दो। मीरा के प्रभु गिरिधर नागर, मीरा के प्रभु गिरिधर नागर, आयत रस तो सुख के सागर, गिरिधर 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 नागर, गिरिधर 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 नागर, रस के सागर गिरिधर नागर, மீரா கே பிரபு கிரிதர் நாகர் அப்படின்னு பாடி முடிக்கிறா. சாக்ஷாத் மகாலட்சுமியை வைகுண்டத்துலேருந்து வந்து இறங்கினா மாதிரி இருக்கா இப்போ மீரா பார்க்கறதுக்கு. இதுக்குள்ளே 56 கோடி யாதவர்களோட ஒரு திவ்யமான பராத்து. அதில் டாக்கூர்ஜி துவாரகாதீஷ் பகவான் மாப்பிள்ளை கோலத்தில் மேட்டாக்குள்ளே நுழைகிறார். இதை வேற யார் வர்ணிக்க முடியும்? கூடவே துவாரகாலேருந்து தேவிகள்லாம் கிளம்பி வந்தா இல்லையா, இப்போ அவள்லாம் என்ன பண்ணுறா, மங்கள கீதம் பாடுறா, கையில் விளக்கு வச்சுட்டு கூட போகிறா. இங்கே திவ்ய தாசிகள்லாம் என்ன பண்ணா, மீராவை கீழே அழிச்சுட்டு போகிறா. அந்த திவ்ய சுந்தர மண்டபம் அதனுடைய வர்ணிக்கவே முடியாது. அது 1 மணி நேரம் வர்ணிக்கிறார் அந்த சுந்தர மண்டபத்தினுடைய வர்ணனையை. அதனுடைய சோபா பேர்பட்ட சோபா. துவாரகாதீஷ் இப்போ மண்டபத்துக்குள்ளேயும் நுழைஞ்சிட்டார். அடுத்த பக்கத்தில் தேவதாசி அவளோட மீராபாய், அவளும் அந்த மண்டபத்துக்குள்ளே நுழையிறா. இப்போ சகிகள் மீராபாயை கன்னியாதானம் செய்கிறா. என்ன மாதிரி ஒரு பாக்கியம், என்ன மாதிரி ஒரு பாக்கியம். மீராஜியினுடைய அஸ்த கமலம் அதில் துவாரகாதீஷனுடைய அஸ்த கமலத்துக்கு மேலே வச்சு மீரா துல்கனாகி மணப்பெண்ணாகி துவாரகாதீஷனை பார்க்க இப்போ மீராவுனுடைய மனசு ஒரு தடவை இப்படி நிமிர்ந்து பார்க்கணுன்னு ஆசைப்படுறா. மனம் கடந்து ஏங்கிறது, ஆனால் சங்கோஜம் வாட்டுறது.
எல்லாரும் சேர்ந்து நின்று பாணி கிரகணம் நடக்கிறது. துவாரகாதீஷ் இப்போ மீராவனுடைய நெற்றியில் சிந்தூரம் அணிவிக்கிறார். இந்த சிந்தூர தானம் அப்படின்றாவா, அது ஆன உடனே துவாரகாவினுடைய திவ்ய பிராமணர்கள்லாம் இவா எதிர்க்க நின்றுண்டு இப்போ மீராவனுடைய முந்தானையோட இந்த கிரிதரனுடைய வஸ்திரத்தை சேர்த்து முடிச்சு போடுறா. மீராஜி சிகப்பு கலர் சுனரி, ஷியாம் சுந்தர் மஞ்சள் பீதாம்பர பட்டு அணிஞ்சுட்டுருக்கார். இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து முடி போட்டாச்சு. பிரம்மா விதிப்படி புரோகித ஸ்தானத்தில் உட்காந்துண்டு எல்லா விதமான கல்யாண சடங்குகளும் நடக்கிறது. பிரேமுக்கு வேதி பிரேமுக்கு மண்டபு பிரேமிக்கு மந்த்ரோ உச்சாரா பிரேமு பிரேமு மே வேது பாபரி பிரேமு பரே சர்க்கார் அப்படின்னு பாடுற. இப்போ பிரியா பிரீத்தம் மண்டபத்தில் உட்காந்துருக்கா. ஒரே ஜெயகோஷம் தான் எங்கே பார்த்தாலும். இதுக்குள்ளே டோலி வந்துடுத்து. மீராபாயி அந்த டோலியில் உட்காந்துக்கிறா. வெள்ளை நிற குதிரை வருது. அந்த குதிரையில் துவாரகாதீஷன் உட்காந்துக்கிறான். மீராவை பல்லாக்கில் வச்சுண்டு அழைச்சிண்டு போகிறா. இப்படி தேவதைகள்லாம் புஷ்ப வருஷம் பண்ணுறா. மீரா கிரிதரலாலுக்கு ஜெய் ஹோ, மீரா துவாரகாதீஷ் பகவான் கி ஜெய் ஹோ. இப்போது சாக்ஷாத் துவாரகாதீஷ் மீராவை அழைச்சிட்டு கிளம்புற. இப்போ துவாரகா போய் சேர்ந்தாச்சு. கல்யாணம் ஆகி துவாரகா போயாச்சு. 16,108 ராணிகளுக்காக, பட்டத்து ராணிகளுக்காக 16,108 மகள் இருக்குது துவாரகாவில். இப்போ 16,109வது மகள் அந்த மீரா. அந்த மகளுக்குள்ள அங்கே ஒரு பெரிய திவ்யமான கட்டில், அழகாக பூக்களால் அலங்காரம் பண்ணப்பட்ட அந்த அறை, சந்தன வாசனை மணக்கிறது, புஷ்பத்தால் பூரா அலங்காரம் பண்ணி வச்சுருக்கா. அங்கே திவ்ய மீராவை கொண்டு போய் உட்காத்தி வைக்கிறா. மீரா உட்கார்ந்துட்ட உடனே கொஞ்ச நேரத்தில் பகவான் மணமகன் கோலத்தில் அங்கே வரார். அந்த சயன கட்டில் அமர்றார். தன் கைகள்னாலேயே சாக்ஷாத் துவாரகாதீஷ் மீராவனுடைய அந்த மேல் படுதாவை அப்படி தூக்கி அவளுடைய முகத்தை பார்க்குறார். அவளுக்கெல்லாம் இந்த முக தரிசனம் அப்படின்றது ரொம்ப அதை ஒரு பெரிய சௌபாகியமாக கருதுவாள். முதல் தடவை அந்த மணமகன் அந்த மணமகளுடைய அந்த மேலே இருக்கிற அந்த சுனரியை தூக்கிட்டு அவனுடைய முக தரிசனம் ஆகும் இல்லையா. அந்த சமயத்தில் முதல் சந்திப்புனா அப்படின்றதுனால அவன் விலை உயர்ந்த ஆபூஷணங்கள் கொடுப்பான் அந்த சமயத்தில். அப்படி பகவான் நேத்திரம், அவளுடைய நேத்திரமும் கலக்கிறது. அப்படியே மூர்ச்சித்து அந்த தரிசனம் ஆனவுடனே மூர்ச்சித்து அப்படியே மீரா சாஞ்சுட்டா அந்த கட்டில். அதுக்கப்புறம் திரும்பி எழுந்துக்கிறா. அவருடைய ஸ்பர்ஷத்தை, சரணத்தை ஸ்பர்ஷிக்கிறா. அவ்வளவுதான். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா பாவராஜ்யம் கலைஞ்சிடுது. இப்போ மீராபாய் புனக பைத்தியம் மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஓடுறா. எங்கே போனார் ஹரி, எங்கே ஹரி, எங்கே ஹரி, எங்கே என்னுடைய துவாரகாதீஷன் எங்கே அப்படின்னு என்னை விட்டுட்டு மூடி போயிட்டியா, இப்படி விளையாடுவியா என்னோட நீ அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கரா, அழறா, மயக்கம் அடித்து கீழே விழறா. விரக சமுத்திரத்தில் அப்படியே மூழ்கி போகிறா. மீராபாயி பை பாபரி தும்பின்னு ரயோ ந ஜாய் அப்படின்னு கதறி பேசுகிறா, பாட்டு பாடுறா. எல்லாமே விரகம். அந்த சமயத்தில் விரகத்தினுடைய உச்சியில் இருக்கா. இப்போ எல்லா தாசிகளும் ஓடி வராங்க. பார்த்தா மீரா மணப்பெண் கோலத்தில் அங்கே அமர்ந்திருக்கா. அரே, இன்னைக்கு ராத்திரி தானே இதெல்லாம் தாரணம் பண்ணணும். நெற்றியில் நீ வச்சுருக்கிற அந்த சிந்தூரம், அதுக்கப்புறம் அந்த மாம்பட்டி, இதெல்லாம் எப்போ கல்யாண இடத்துல தானே இதெல்லாத்தையும் உனக்கு அணிவிப்பா. நீ எல்லாம் இப்போவே எல்லாம் தாரணம் பண்ணிட்ட மீரா, என்ன ஆச்சு? இந்த சிங்காரம் எப்பேற்பட்ட சிங்காரம், நெத்தியில் சிந்தூரம், நத்து, மாங்பட்டி, இதெல்லாம் தாசிகள் பயப்படுறா மீராவனுடைய கோலத்தை பார்த்து. உடனே அவள் ஓடி போய் பெற்றோர்கள் சொல்கிறா, இந்த மாதிரி மீரா மணப்பெண் கோலத்தில் கட்டிலில் உட்காந்துட்டுருக்கா, நீங்கள் பாருங்கோ அப்படின்ன உடனே பெற்றோர்கள்லாம் ஓடி வரா. மீரா ஏற்கனவே கல்யாண கோலத்தில் கட்டில் மேலே அவள் உட்கார்ந்து இருக்கிற அந்த காட்சியை பார்க்குறா. வைகுண்ட லக்ஷ்மியா அப்படின்றா. அவளுடைய அம்மா மீரா, என்னம்மா, என்ன காரியம் செய்த, என்ன இந்த கோலம் இப்போவே
நாளைக்கு தானம்மா இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் நீ போட்டுக்கணும், நீ இப்போவே இதெல்லாத்தையும் போட்டுன்னு உட்காந்துட்டுருக்கே, இது என்ன விஷயம்மா, எனக்கு ஒன்றுமே புரியலம்மா அப்படின்னு கலவரப்பட்டு கேட்குறா. உடனே மீரா சொன்னா, அம்மா நீ எடுத்து வச்ச உன்னுடைய வஸ்திரம் எதுவுமே நான் அணிஞ்சிக்கலம்மா, இப்போ நான் போட்டுருக்கிற ஆபூஷணங்களும் எதுவும் நீ எடுத்து வச்ச ஆபூஷணங்களும் கிடையாது. நீ அந்த பெட்டியை திறந்து பாரு, அதெல்லாம் அப்படியே தான் இருக்குது. உடனே மீராவுனுடைய அம்மா ஓடி போய் அந்த பெட்டியை திறந்து பார்க்குறா, சந்தேகத்தோடு அதை திறந்து பார்க்குறா. ஆனால் அந்த பெட்டியை திறந்து பார்த்தா எல்லா ஆபூஷணங்கள், பட்டு வஸ்திரங்கள், என்னென்ன கட்டணும், என்னென்ன போடணும் எல்லாம் அந்த பெட்டுக்குள்ளே சப்ஜாடு வச்ச மாதிரியே இருக்குது. கலங்கவே இல்லை, கலையவே இல்லை. அம்மா இப்போ திரும்பி மீரா கிட்ட ஓடி வரா. ஹே மீரா, இது அப்படின்னா இதெல்லாம் உனக்கு எப்படி வந்தது? இப்போ நீ போட்டுருக்கிறது, இப்போ போட்டுருக்கிற ஆபூஷணங்கள், இந்த ஆடம்பரமான இந்த அலங்காரங்கள், இந்த ட்ரெஸ்ஸு இதெல்லாம் எப்படிம்மா உன்னிட வந்தது அப்படின்ன உடனே பக்கத்தில் வந்து பார்க்குறா. அப்போ தான் தெரியறது மீராவுடைய சுனரியோட கிருஷ்ணனுடைய மஞ்சள் பீதாம்பரம், அதுக்குள்ளே மஞ்சள் அக்ஷதை வச்சுருப்பா இல்லையா, மஞ்சள் அக்ஷதை அது முடிஞ்சு வச்சுருக்கா. அதையும் பார்க்குறா. அடே இது யார் இந்த கட்ஜோடு இந்த முத்திரை உனக்கு முடிஞ்சு வச்சுது, இது யார் பண்ணி விட்டது உனக்கு, என்னம்மா இதெல்லாம் என்னால் எதையுமே புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு அழறா. உடனே மீரா சொல்கிறா, மயிரி ஏ மயிரி அப்படின்னு பாடுறா. இது போல் விஸ்வத்தில் யாருக்குமே நடந்திருக்காதேம்மா, இது என்னது எனக்கு ஒன்றும் புரியல, யாரும் உலகம் இதை ஒத்துக்காதேம்மா அப்படின்னு கதறா. உடனே மீரா சொல்கிறா, அம்மா பதட்டப்படாமல் நான் சொல்கிறத கேளுமா, நீ முதல்ல ஒழுங்காக கேட்டால் தான் உனக்கு என்ன நடந்ததுன்றது புரியுமா. என்னுடைய சொப்பனத்தில் பரண்யா கோபால், மேரே சப்புனோ மே परन्या गोपाल आई, मेरे सपनों में परन्या गोपाल आई அப்படின்னு சொல்லிட்டு பாடுறா. ஆமாம்மா மீரா, நீ பேசுறது எல்லாமே பெரிய புதிராக இருக்குமா, என்ன நடந்ததுன்னு சொல்லுமா அப்படின்ன உடனே, இல்லைம்மா என்னுடைய துவாரகாதீஷன் என்னை அழைச்சிட்டு போய் எனக்கு விதிப்படி திருமணம் பண்ணி வச்சுட்டாருமா. உடனே அட நீ என்ன சொல்கிறம்மா, எனக்கு ஒன்றுமே புரியலையே. இல்லைம்மா நேற்று ராத்திரி 56 கோடி துவாரக ஜனங்களோட பகவான் இங்கே எழுந்தருளினார். அவர் மாப்பிள்ளையாக இந்த கிரிதரன் வந்து என்னை திருமணமும் பண்ணிட்டார். பாருமா என்னுடைய மங்கள சூத்திரம் பார்த்தியா, இது அவர் கையால் அவர் அணிவிச்சதுமா. பாருமா என்னுடைய நெத்தியில் சிந்தூரம் இருக்க இல்லைம்மா, இதுவும் அவர் அணிவிச்சது தாம்மா. பாருமா என்னுடைய காலில் மெட்டி பாயெல்லாம் இருக்குது பார்த்தியா, இதுவும் அவர் அணிவிச்சது தாம்மா. பாருமா என்னுடைய சுனரியோட டாக்கூர்ஜியினுடைய மேல் அங்கவஸ்திரத்தை முடிஞ்சு அது நீ பார்க்குற பாருமா இதை அப்படின்ன உடனே, நான் எதுவுமே செய்யலாமா, எல்லாமே கிரிதரனுடைய ஏற்பாடுமா அப்படின்ன உடனே, அவர் தானம்மா இந்த விஸ்வத்துக்கும் ராஜா, நான் என்னத்துக்காக இத்தனை நாள் ஏங்கினோ என்னுடைய பாவத்தை அவர் சத்தியம் பண்ணிட்டாருமா அப்படின்னு சொல்லிகிட்டே அப்படியே அம்மா மேலேயே அப்படியே மயங்கி விழுந்துட்டா. இப்போது மீராவுனுடைய அம்மா ஓடி போய் எல்லாரையும் கூட்டிகிட்டு வரா, அவள் சொந்தக்கார அத்தனை பேரையும். இப்போ மீரா எழுந்து உட்காந்துண்டா. மீராவுனுடைய காலில் வந்து அவெல்லாம் வணங்குறா. இப்படி ஒரு பக்தியா, உன் பக்தியை வந்து எங்களால் புரிஞ்சு கொள்ளவே முடியலம்மா. உன்னுடைய பக்தி வந்து மிகவும் மகிமை வாய்ந்ததாக இருக்குமா, உன்னுடைய பாவத்துக்கு ஏற்ற மாதிரியே எல்லாமும் நடக்கிறதுமா. நீ வாஸ்தவத்தில் கனையா உன்னுடைய துல்கன் தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த விளையாட்டை உலகம் ஒத்துக்குமான்றதை மட்டும் நீ நினச்சி பார்க்கணுமா. நாங்கள்லாம் நினச்சோம் இத்தனை நாள் நீ பைத்தியம்தான் அப்படின்னு. நீ பைத்தியம் இல்லைம்மா, நாங்கள் தான் பைத்தியம். பாவம் எங்களுக்கு இத்தனை நாள் புரியாமல் இருந்தது அப்படின்ன உடனே அவள் அப்பா கதறார், கண்லேருந்து தாரையாக ஜலம் வடிகிறது. உடனே மீரா வந்து, பிதாஜி நீங்கள் வந்து என் பாவத்தை புரிஞ்சுக்கோங்கோ, என்னை ஒன்றும் சொல்லாதீங்கோ,
நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், அதை கேட்க முடியுமா பிதாஜி? என்ன அப்படின்னா, எனக்கு என்றைக்குமே உண்மை தான் பிடிக்கும். இந்த பொய் விளையாட்டெல்லாம் எதுக்கு? இது எல்லாத்தையும் நிறுத்திடுங்கோ. நீங்கள் இப்போ சொல்லுங்கோ, நான் உடனே என் கிரிதரோட புறப்பட்டு பிருந்தாவனம் போயிடுறேன். நீங்கள் கல்யாணத்தை நிறுத்திடுங்கோ. நான் இதுக்கு மேலே இங்கே இருக்கிறதுக்கும் நான் இனிமேல் விரும்பலை அப்படின்ன உடனே அவள் அப்பா என்ன பண்ணார், தலையிலேருந்து அந்த தலைப்பாகையை கழட்டவே மாட்டாள். அந்த தலைப்பாகையை கழட்டினார், மீராவுடைய சரணத்தில் அந்த அந்த பாகையை வச்சார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரே என்னமோ விழுந்து வணங்குற மாதிரி தான் அப்பா வந்து பொண்ணுக்கிட்ட கேட்குறார். இப்போ மீரா பார்த்து சொல்கிறார், பேட்டி வாஸ்தவத்தில் வந்து உன்னுடைய பதி கோபால் தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. என்னுடைய மனசுலேயும் அடிக்கடி தோணும், இந்த ரத்தன் சிங்குக்கு ஒரே ஒரு சந்தானம் தானம்மா, ஒருவேளை ஒரு கால் எனக்கு புத்திரனாக பிறந்திருந்தான் அப்படின்னா அதுவே நன்னா இருந்திருக்கும். ஆனால் நான் உன்னை வந்து ஏதோ குறை சொல்கிறேன்னு மட்டும் நினச்சிக்காதம்மா. உன்னை மாதிரி ஒரு பொன் குழந்தை எனக்கு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன். இப்போ துவாரகாதீஷ் வந்து இந்த மேட்டா உன்னுடைய மாப்பிள்ளையாக ஆயிட்டான் அப்படின்றதுனால நாங்கள் தன்னியர்களாக ஆகிட்டோம். ஆனால் குழந்தை, இந்த 2 கையும் எடுத்து உன்னோட கை கூப்பி உன்னோட கெஞ்சி உன்னண்ட ஒரு வரம் கேட்குறேம்மா. சித்தூர்லேருந்து பராத் கிளம்பியாச்சு. இப்போ போஜராஜ் வந்து மாப்பிள்ளை கோலத்தில் வந்துட்டுருக்கான். இன்றைக்கி மத்தியானத்துக்குள்ளே அவள் எல்லாரும் இங்கே வந்து சேர்ந்துருவா. இப்போ நாம் போய் பின்வாங்கினோம் அப்படின்னா ராணா சாங்கா வந்து இதை பெரிய அவமானமாக நினைப்பான். அதோடு மட்டும் இல்லை, அந்த குரோதத்தினால அவன் ராணா சாங்கா என்ன பண்ணுவான், வாழை உருவுவான், போர் கண்டிப்பாக நிகழும். அதனால் எவ்வளவு பேர் அமங்கலிகளாக ஆவார்கள், எல்லாமே இந்த நகரமே சூன்யமாக ஆயிடும், அர்த்தம் அனர்த்தமாக மாறிடும். நீயோ ரொம்ப உண்மையானவள், உன் பக்தியும் அதை விட புனிதமானது, உன் பாவமாக எனக்கு எப்போவுமே பிடிக்கும். அப்பேற்பட்ட பாவகிராகினி கிரிதரன் வந்து அவன் உண்மையாகவே அவன் பரம்பொருள் தான். ஆனால் குழந்தை, ஒரு ஜீவனுக்கும் தன் குடும்பத்துக்கு, தன் ஊருக்கு, தன் தேசத்துக்கு சில கடமைகள் உண்டுமா, சில கர்த்தவியங்கள் பண்ணி தான் ஆக வேண்டி இருக்குது. நீ சித்தோடு இப்போ கிளம்பி போகலை கல்யாணம் ஆகி அப்படின்னா, இந்த கல்யாணத்தை நிறுத்தினா யார் உயிரோடு இருப்பான்னு நான் சொல்ல முடியாது. மேட்டாவுனுடைய கதியும் என்ன ஆகும்னு இதுக்கப்புறம் தெரியாது. ஏன்னா பாபரே பயப்படுவார் ரணாசாங்காவை பார்த்து. இதெல்லாத்தையும் நீ ஒரு தடவை யோசித்து பாருமா. நான் என் 2 கையை எடுத்து கூப்பி உன்னண்ட கேட்குறேன், நீ இதில் வந்து இந்த கல்யாணத்துக்கு நீ வந்து இப்போ போய் பின்வாங்கின அப்படின்னா இது கடைசியில் வந்து யுத்தத்தில் தான் முடியும் அப்படின்னு சொல்லிகிட்டே அவள் அப்பா கீழே மூர்ச்சையாகி விழுந்தார். உடனே அப்பாவை தூக்குறா, ஓடி போய் மீரா. அவளுக்கு அவ்வளவு வாசலியம், அப்படி ஒரு ஹிருதயம், அவ்வளவு மென்மையான ஹிருதயம். உடனே அவள் அப்பா சொன்னார், என்னம்மா மீரா அப்படின்னு கேட்குறார். அவள் எழுப்பி உட்கார வச்சு அந்த மயக்கம் தெளிஞ்ச உடனே என்ன ஆச்சு மீரா அப்படின்னு கேட்குறார். உடனே மீரா பேச தொடங்குறா. இப்போ மீரா சொன்னா, அப்பா நான் உன் வயிற்றில் வந்து உனக்கு பெண்ணாக பிறந்துட்டேன், நான் உன்னை எந்த விதமான சங்கட்டத்திலையும் அழுத்த மாட்டேன்ப்பா. மீராவை வந்து கிரிதரன் இப்போ ஏற்றுன்ட்டான். இந்த சரீரம் ஒரு நாளைக்கு மண்ணோட மண்ணாக தானப்பா போக போகிறது. அதனால் சரீரம் எங்கே வேணால் இருக்கட்டும், என்ன வேணால் ஆகட்டும், யார் வேணுமானாலும் என்னை வரிக்கட்டும், உங்கள் 2 பேரை மாதா பிதாவை மட்டும் நான் என்றைக்கும் துக்கத்தில் அழுத்த மாட்டேன் அப்படின்னு மீரா சத்தியம் பண்ணுறா அவள் அப்பா கிட்ட. அவள் அப்பா கண்ணை தொடச்சி விடுறா மீரா. ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது இந்த இடம். இப்போ கொஞ்ச நேரத்தில் பராத் அங்கே வந்து சேர்ந்துடுது. ஒரே ஷெனாய் வாத்தியங்கள், பேண்டு முழங்க மீராவை இப்போ மண்டபத்துக்குள்ளே அழிச்சுட்டு போகிறதுக்காக எல்லாரும் வந்து கூடிட்டா. இப்போ மண்டபத்துக்கும் அழிச்சுன்னு வந்தாச்சு மீராவை. அப்போ அந்த மண்டபத்துக்குள்ளே மணமகனாக அந்த போஜராஜ் உட்கார்ந்துட்டு இருக்கார். மீரா இப்போ தனியாக போகலாம் மண்டபத்துக்கு. அவள் தன்னுடைய கிரிதரனை அணைச்சிண்டு அப்படியே நடந்து மெல்ல நடந்து அந்த மண்டபத்துக்குள்ளே போய் அந்த இடத்துல உட்காந்துக்கிறா. அவர் பக்கத்தில் போஜராஜ் சிங்காசனத்தில் அமர்ந்துட்டுருக்கான். மீரா இப்போ கிரிதரனோட அந்த தாசிகள்லாம் புடை சூழ வந்து உட்கார்ந்தா. விதிப்படி இந்த திருமண மந்திரங்கள்லாம் அதெல்லாம் அந்த வாத்தியார் சொல்கிறார். அதுக்கப்புறமா பாணிகிரகண நேரம் வருது. அது என்ன அப்படின்னா, மணப்பெண்ணுடைய தந்தை
அவர் வந்து தன் பெண்ணுடைய கையில் வந்து வெத்தலைப்பாக்கு வச்சு, அந்த வெத்தலைப்பாக்கு வச்ச அந்த பெண்ணோட கையை தான் வரனா வரிச்சிருக்கிற அந்த மாப்பிள்ளையினுடைய கையில் கன்னியாதானம் பண்ணி வைப்பா. இது பாரத தேச வழக்கம். இந்த பாணி கிரகணம் அப்படின்றது அது நடக்கிறது. அதுக்கப்புறம் கன்னியாதானம் ஆறுது. இப்போ போஜராஜுக்கு பெரிய சங்கடம் என்ன அப்படின்னா, மீராவை வந்து நான் ஸ்பர்ஷிக்க மாட்டேன்னு அன்றைக்கே சபதம் எடுத்துட்டார் இல்லையா? இப்போ இந்த பாணி கிரகண காலத்தில் எப்படி நடந்திருக்கும் அந்த பாணி கிரகணம் அப்படின்னா, ஒரு கை மேலே அந்த கையை வச்சா தானே இப்போது என்ன பண்ணுறதுன்னு போஜராஜ் யோசிக்கிறான். ஐயோ, நம்ம மீராவை ஸ்பர்ஷிக்கக்கூடாதுன்னு. இப்போது பகவானுடைய கிருப்பையினால் மீராவுக்கு ஹிருதயத்தில் ஒரு பிரேரணை கிடைக்கிறது. என்னென்னா, மீரா வந்து என்ன பண்ணா, தன்னுடைய கையை எடுத்து கிரிதரன் கை மேலே வச்சா. இப்போ போஜராஜ் என்ன பண்ணான், தன் கையை எடுத்து கிரிதரன் கைக்கு அடியில் வச்சிட்டான். அது ஒன்றும் வெளியில் இருக்கிறவாளுக்கு எதுவும் அது விகல்பமாக படலை. இப்போ பாணிகிரகணம் ஆயிடுத்து. மீரா வந்து தன்னுடைய சுனரி இருக்கு இல்லையா, அதை வந்து கிரிதரனுக்கு அணிவிச்சிருக்கிற அந்த மஞ்சள் பீத்தாம்பரம் இருக்கே, அந்த பீத்தாம்பரத்தோடு அவன் முடிஞ்சிட்டான். இப்போ போஜராஜ் அங்கவஸ்திரத்தோடு முடித்து, இப்போ என்ன ஆச்சு, அந்த பீதாம்பரத்தினுடைய முடிச்சோட கிரிதரனுடைய அந்த பட்டு பீதாம்பரத்தோடு முடியப்பட்டது. இப்போ இவளும் அங்கே கிரிதரனுடைய இதில் தான் முடிச்சு போட்டால், அவரும் அங்கே அந்த இதுலேயே முடிச்சு போட்டாச்சு. இப்போது எல்லா திருமண சடங்குகளும் ஒன்றன் பின் ஒன்றாக எல்லாம் முடியறது. அதுக்கப்புறமா விளையாடல் ஆரம்பிக்கிறது. அப்போ மண்டபத்தில் வந்து நிறைய பேர் வந்து உட்காந்து பார்க்குறா. பால் அண்டாவை எடுத்துன்னு வந்து வைக்கிறா. அதுக்குள்ளே ஒரு ஸ்வர்ண மோதிரம் போட்டு அதை விதிப்படி தேடணும் தம்பதிகள் சேர்ந்து. அப்போ போஜராஜ் என்ன பண்ணார், அந்த பாத்திரத்துக்குள்ளே ஒரு ஓரத்தில் தான் தன்னுடைய கையை வச்சிட்டார். மீரா வந்து என்ன பண்ணா, துளாவி அந்த பால் அண்டாவில் இருக்கிற அந்த மோதிரத்தை அவள் எடுத்துட்டாள். இப்போது போஜராஜுக்கு ஒரு இளைய தம்பி ஒருத்தன் உண்டு, ரத்தன் சிங். அவன் வந்தான் அங்கே. அவன் வந்து போஜராஜை பார்த்து, ஹே பாய், நான் பார்த்துட்டே தான் இருக்கேன், நீ மோதிரத்தை தேடவே இல்லையே அந்த அண்டாக்குள்ளே, நீ வேணும்னே தோற்று போயிட்டியா, நீயே தான் ஒதுங்கி மன்னி ஜெயிக்கணும் அப்படின்னு விட்டு கொடுத்தியா அப்படின்னு கேட்குறான். உடனே போஜராஜ் சொன்னார், பாய், போஜராஜ் வந்து ஏற்கனவே மீராக்காக சர்வத்துலேயும் தோற்று போயிட்டேன், இனி தோக்கிறதுக்குன்னு ஒன்றுமே இல்லைப்பா என் வாழ்க்கையில் அப்படின்னு போஜராஜ் சொன்னார். மீரா தான் ஜெயிச்சா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இப்போ அடுத்தது வந்து அவள் இந்த கங்கனா அவிழ்ப்பா இல்லையா, அப்போது கங்கனா அவிழ்க்கணும் அப்படின்ன உடனே போஜராஜ் வந்து பார்த்துட்டே இருக்கார். இப்போ என்ன பண்ணலாம், மீராவை நான் ஸ்பர்ஷிக்காமல் எப்படி அந்த கங்கணத்தை அவுக்கிறது அப்படின்ன உடனே அப்படி அவர் பார்க்க மீரா உடனே தன்னுடைய கங்கணத்தை தானே கழட்டிட்டார். இதெல்லாம் ஆச்சு. அதுக்கப்புறம் மீராவை பால்கியில் உட்கார வச்சா பல்லக்கில். இப்போ பராத் வந்து மேட்டாலேருந்து சித்தோடுக்கு கிளம்பியாச்சு. மீராவனுடைய தந்தை வெகு தூரம் வரைக்கும் அவளை பின்தொடர்ந்துட்டே வரார். அடுத்தது போய் சேர்ந்த உடனே திருமண தம்பதிகளினுடைய விருந்து. இப்போ 2 பேரும் ஒரு சிங்காசனத்தில் உட்கார வைக்கப்பட்டா. முதல்ல போஜராஜ் என்ன பண்ணார், ஆகாரத்தை எடுத்து மீராவனுடைய வாயில் ஊட்டணும். ஆனால் போஜராஜ் யோசிக்கிறார், நான் அவளை ஸ்பர்ஷிக்காமல் எப்படி அவளுக்கு ஊட்டி விட முடியும் அப்படின்னு யோசிக்கிறார். அப்புறம் என்ன பண்ணார், 2 விரலில் ஒரு ஸ்வீட்டை எடுத்து அவளுடைய உதடுகளை தொடாமல் அந்த வாய்க்குள்ளே அப்படியே போட்டார். மீரா சகஜமாக அவள் ஊட்டி விட்டுட்டா போஜராஜுக்கு. இப்போ எல்லா சடங்குகளும் நடந்து முடிஞ்சாச்சு. இப்போ வந்து 2 பேரையும் ஒரு சிங்காசனத்தில் உட்கார வைக்கிறா. இப்போ வந்து கிரிதருக்கு அந்த மன தம்பதிகளுக்கு திலகம் வச்சு திருஷ்டி சுற்றி போட்டால் அங்கே இருக்கிற வயசான சுமங்கலிகள்லாம் சேர்ந்துண்டு. இப்போ பல்லக்கு வந்துடுத்து. மீராவை பெற்றோர் அணைச்சி கட்டிண்டா, கண்ணீர் வடித்தா. போஜராஜுக்கு பிரணாமம் பண்ணா. மாப்பிள்ளைகிட்ட சொல்கிறா, ஹே போஜராஜ், எங்களுடைய ஜீவனத்தினுடைய சம்பத்தி இந்த மீரா, இதை நாங்கள் உங்ககிட்ட கொடுக்குறோம். எங்களுடைய குமாரத்தி, அவள் தாத்தாவால் ரொம்ப அமோகமாக மேன்மையாக வளர்க்கப்பட்டவ. நீங்களும் அவளோட பழகும்போது தான் இதெல்லாத்தையும் புரிஞ்சுப்பேள் அவளை பற்றி. அவள் வந்து பவித்திரத்தில் கங்கைக்கு சமானமானவள்.
யாருடைய துக்கத்தையும் காண சகிக்க மாட்டா. எல்லா விதத்துலேயும் பரம சமர்த்த அவ. ஆனால் மாப்பிள்ளை அவள் விஷயத்தில் ஒன்று தான் குறைவு. அதையும் நாங்கள் சொல்லிடுறோம். என்ன அப்படின்னா, அப்பப்போ அவள் அப்படியே அந்த கிருஷ்ண பிரேமையில் மூழ்கி அப்போது தன்னையும் தன்னை சார்ந்து இருக்கிறவாளையும் தன்னை சுற்றி இருக்கிறவாளையும் அப்படியே மறந்து போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்பா சொல்லி கண்ணீர் வடிக்கிறா. மீரா இப்போ மடியில் கிருதரை எடுத்து வச்சுண்டா. பல்லக்கில் மீரா கிளம்பியாச்சு. இப்போ ஊர்வலம் கிளம்பிடுத்து. இந்த மீராக்கு 4 தாசைகள் இருக்கான்னு நம்ம கேள்விப்பட்டோம் இல்லையா? ஏற்கனவே போன எபிசோடில் சொன்னோம். சம்பா, கேஷர், மிதுலா, சமேலி இவாலும் மீராவோட கிளம்புறா. இப்போ பராத் சித்தோடுக்கு சேர்ந்தாச்சு. சித்தோடு தாசிகள்லாம் அரண்மனையின் மேல் உப்பரிகையிலேருந்து புஷ்பத்தை வர்ஷிக்கிறா கூடையா. ஹாசலில் ஆரத்தை எடுத்து உள்ளே கூப்பிட்றா. இப்போ மகளுக்குள்ளே மீராவை வரவேற்கிறா. ஒரே ஜெய கோஷம்தான். மீராவுக்கு 3 மாமியார் உண்டு. அதில் ராணாசாங்காவுக்கு மூத்த ராணி தனாபாய், அடுத்த ராஜமாதா பவார்ஜி, அதுக்கு அடுத்தது 3வது மனைவி கர்மேட்டிபாய். ஹாண்டி ராணி அப்படின்னு அவள் செல்லமாக கூப்பிடுவா இந்த 3வது மனைவியை. இப்படி இந்த மீராவுனுடைய கணவர் போஜராஜ் மூத்த ராணியினுடைய பையன். மீராவுக்கு ஒரு நாத்தனாரும் உண்டு. அவள் பேர் ஊதாபாய். இப்போ எல்லாரும் அரண்மனைக்கு உள்ளேருந்து எல்லா ஜனங்களும் கூடி நின்று வாசலில் நின்றுட்டு வரவேற்கிறா, ஆர்த்தி எடுக்கிறா. திலகம் வச்சா தம்பதிகளுக்கு. உள்ளே அந்த தங்க தாம்பாளத்தில் வச்சிருக்கிற அந்த நெல் தானிய படியை தட்டிட்டும் நடக்கணும். அதே சமயம் அவள் அப்படி பண்ணவும் காலை எடுத்து வச்சு அந்த படியை தட்டி அந்த அரிசி கொட்டும் இல்லையா வீடு பூரா, அந்த மாதிரி அது சகரமும். அதே சமயத்தில் மேலேருந்து ஒரு பெரிய காகம் அது அலறின உடனே அங்கே இருக்கிற அந்த வயசான மூதாட்டிகள் அபசகுணம் அப்படின்னு மங்கள காரியம் நடக்கிறச்ச, இப்படி கிரகப்பிரவேசம் நடக்கிறச்ச இப்படி காக்க அலறலாமா அப்படின்னு அவள் அதை சொல்கிறா. அதுக்குள்ளே என்ன ஆகிடுத்து, மீராவுடைய கால் அந்த தட்டில் முனையில் அப்படியே எடறித்து அப்படியே கால்லேருந்து ரத்தம் கொட்ட ஆரம்பிச்சிடுது. மேலும் அபசகுணம் அப்படின்னு அவள்லாம் கத்துறா. அப்புறம் அவளை சமாதானப்படுத்துகிறா. அப்போ போஜராஜ் சொன்னார், அம்மா ஒரு அபசகுணமும் இல்லை, நீங்கள் இதுக்கெல்லாம் வருத்தப்படாதீங்கோ. நீங்கள் இதெல்லாம் பேசுகிற பார்த்தால இந்த பேசுகிறது தான் அபசகுணமாக இருக்குது எனக்கு அப்படின்னு விறுவிறுன்னு மனைவியினுடைய கையை பிடிச்சி அழைச்சிட்டு உள்ளே போயிட்டார் போஜராஜ். ஏன்னா இது நடந்ததுனுடைய மகாராஜ் சொல்கிறார் இந்த இடத்துல என்ன அப்படின்னா, இது மாதிரி வாசலில் கால் எடுத்து உள்ளே நுழையும் போது இந்த காகம் கத்தினதும் இந்த காலில் ரத்தம் வந்ததும் என்ன அறிகுறி அப்படின்னா, மீராவுக்கு அவளுடைய கணவர் வீட்டாரனால எந்த சுகமும் கிடைக்க போகிறது கிடையாது அப்படின்றது தான் அங்கே தீர்மானம் மாறுது அப்படின்னு சொல்கிறார் மகராஜ் இந்த இடத்துக்கு வியாக்கியானத்தில். இப்போது மீராவுக்கு என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும் எதுவுமே தோணலை. அவள் அப்படியே நேரம் உள்ளே கிளம்பி வந்தா. மகளுக்குள்ளே மீராவை எல்லாரும் தரிசனம் பண்ணுறதுக்குன்னு மகளில் இருக்கிற அத்தனை பேர் சேர்ந்தாலே அவள்லாம் இவளுடைய அழகை பார்த்து அப்படியே பைத்தியம் ஆயிடுறா. ஏன்னா அப்படி ஒரு சௌந்தரியம், அப்படி ஒரு நளினமான நடை, ஆக்கர்ஷிக்கிற கண்கள். எல்லாரும் தனாபாயை கூப்பிட்டு, இந்த மாதிரி ஒரு மாட்டு பொண்ணு உங்களுக்கு வைகுண்டத்தில் இருக்கிற மகாலட்சுமியே வந்திருக்கா மாதிரி இருக்கே, நீங்கள் எப்படி இந்த சம்பந்தத்தை உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னு எல்லாரும் ஒருத்தருக்கொத்தர் பேசிக்கிறா, கைத்தட்டுறா, சிரிக்கிறா. 100 வயசான மூதாட்டிகள்லாம் ஹாண்டி ராணிகிட்ட போய், இது மாதிரி இவ்வளவு சௌந்தர்யமாக இருக்கிற குழந்தைய நான் என்னுடைய வாழ்க்கையிலேயே பார்த்ததில்லை இந்த 100 வருஷத்தில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த குழந்தைக்கு திருஷ்டி சுற்றி போடணும் அப்படின்றா. இப்படி நாட்கள் போயின்னு இருக்கு. வரவா போகிறவா ஒரே திருவிழா கோலம்தான். அரண்மனையில் விருந்து உபச்சாரங்கள் தான் எப்போ பார்த்தாலும். இப்போ மீராக்காக ஒரு தனி மஹால் அந்த மாளிகைக்குள்ளே. அதில் அவளுடைய அறை ரொம்ப அற்புதமாக ரொம்ப அழகாக ஜோடிக்கப்பட்டிருக்கு. அங்கே கட்டில்கள்லாம் நேர்த்தியாக போடப்பட்டிருக்கு. அதில் அந்த கட்டில் பூரா புஷ்ப அலங்காரங்கள் செய்யப்பட்டிருக்கு. மின் விளக்குகள்னால வரிசைகள் அலங்காரம், அப்படி ஒரு அணிவகுப்பு. இரவு நேரம்
இப்போ மீராவுனுடைய நாத்தனார் அந்த பூதாபாயி அவள் அந்த அலங்கரிக்கப்பட்ட அந்த அறைக்குள்ளே மீராவை கொண்டு வந்து விட்டுட்டு வந்தா. அதே சமயத்தில் போஜராஜும் கிளம்பி அந்த அறைக்குள்ளே வந்தார். மீராபாயி என்ன பண்ணால் தன்னுடைய கிரிதரனை எடுத்து அந்த மெத்தையில் முதல்ல சயனத்தில் படுக்க வச்சா. இப்போ போஜராஜ் உள்ளே நுழைஞ்ச உடனே மீரா எழுந்து நின்றுண்டு 2 கையையும் கூப்பி நமஸ்காரம் பண்ணுறா அவருக்கு. உடனே போஜராஜ் சொன்னார், ஏ தேவி, பயப்படாதேம்மா, எனக்கு முன்னண்ட என்ன சபதம் பண்ணேனோ அது இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் இருக்குது. ஆனால் வேறு வழி இல்லைம்மா. நான் இங்கே வரல அப்படின்னா அப்புறம் என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய சகோதரிகள், அவளுக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்லுவேன்? இந்த நிலைமையை நான் எப்படி சமாளிக்க போகிறேன் அப்படின்னு நானே யோசனையிலேயே தான் இருந்தேன். ஆனாலும் நான் இந்த இடத்துக்கு வந்து தான் ஆகணும், இதுதான் விதி கூட. ஆனால் இந்த சயன கட்டிலில் உன்னோட படுக்க அதிகாரம் எனக்கு கிடையாது. அதுக்கு அதிகாரி யார் அப்படின்னா அந்த கிரிதரன் தான். அதுவும் எனக்கு தெரியும். அதனால் நான் ரொம்ப தர்ம சங்கடத்தில் இருக்கேம்மா. நான் இப்போ போய் வெளியில் படுத்துக்கலாம், ஆனால் வெளியில் படுத்துக்க முடியாது. ஏன்னா 4 பேர் 4 விதமாக பேசுவா என்ன. அதுக்கு நான் பதில் சொல்லி அவளுக்கு இதை புரிய வைக்கிறது அப்படின்றது ரொம்ப கடினம். மேலும் இது என்னுடைய அந்தரங்க விஷயம். அதனால் நான் எப்படி உனக்கு ஆதரவு கொடுத்து நான் நடந்துக்கிறேனோ அதே மாதிரி நீயும் இந்த விஷயத்தில் ஊருக்காக நீ என்னோட ஒத்துழைச்சி தான் ஆகணும். வெளி உலகத்துக்காக, உலகத்தார் முன்னாடி நம்ம 2 பேரும் பதி பத்னி ஆகத்தான் இருந்து ஆகணும். அதில் வேறு வழியே கிடையாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் உன்னை என்னுடைய ஆராத்திய தெய்வமாக எடுத்துட்டேன். நீ என்னுடைய மனைவியை விட உனக்கு மேல் கொண்டு ஒரு படி அந்தஸ்து உன்னை நான் என்னுடைய ஆராதனை தெய்வமாக எடுத்துட்டேன். அதனால் என்னால் உனக்கு எந்த விதமான சரீர சங்கடம், தொல்லைகள் அதெல்லாம் ஏற்படாது அப்படின்னு சொன்னார் மீராவை பார்த்து. உடனே மீரா, மகாராஜ், உங்களுக்கு என்னுடைய முதன்மையான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்களை போன்றவர்களை நான் இந்த உலகத்தில் பார்த்ததே இல்லை. இது போன்று யாரும் இருக்கவும் முடியாது, கேட்டதும் இல்லை. நீங்கள் வாங்கோ, இங்கே மேலேயே படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வேணா கிரிதரை வேறு இடத்துல மாற்றி வச்சுட்டுமா அப்படின்னு கேட்குறா. உடனே போஜராஜ் சொன்னார், இல்லைம்மா, அதெல்லாம் நீ செய்ய வேணாம். அந்த அலங்கரிக்கப்பட்ட அந்த திருமண அலங்கார அறையில் அந்த கட்டிலில் நீ படுத்துக்கோ கிரிதாரியோட. இந்த போஜராஜன் கீழே ஒரு மெத்தையை விரிச்சுட்டு அதில் படுத்துப்பேன் அப்படின்னு அந்த அறையினுடைய மூலையில் போய் ஒரு மெத்தையை விரிச்சுட்டு கீழே படுத்துட்டான் போஜராஜ். மீரா இப்போ என்ன பண்ணா, கிரிதனுடைய சரணத்தை பற்றிண்டு அப்படியே தூங்கி போயிட்டா. அவளுக்கு இது எல்லாமே ரொம்ப புதுசு, சின்ன குழந்தை, என்னவோ நடக்கிறது, என்ன நடக்கிறதுன்னு புரியலையே, இனிமேல் நான் எப்படி இங்கே கொடுத்தனம் பண்ணுவேன் அப்படிலாம் நினச்சி பயந்து அப்படியே பகவானுடைய சரணத்தை கெட்டியாக பிடிச்சிட்டு அப்படியே கண்ணை அசந்துட்டா. இப்போ தாசிகள்லாம் என்ன பண்ணால் அந்த அறைக்கு வாசலில் அவளும் படுத்துட்டா. அன்றைக்கி நடு ராத்திரி. அப்போது மீராவுடைய மனசில் வேற ஒரு பாவம் வருது. அரே, இன்னைக்கு விவாகம் ஆகி இன்றைக்கி தான் பிரதம தின ராத்திரி. இந்த பிரதம ராத்திரின்றது ஒரு சுஹாசினிக்கு ரொம்ப முக்கியமான நாள். என்னுடைய பற்றி யார், துவாரகாதீஷ் தானே. அதனால் இன்னைக்கு ராத்திரி அவசியம் துவாரகாதீஷன் எனக்கு தரிசனம் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு அந்த பாவத்திலேயே அவள் கண் அயர்ந்து தூங்குறா. அதே சமயம் துவாரகாதீஷ் அங்கே எழுந்து அருள்கிறார். துவாரகாதீஷ் அங்கே வந்துட்டான். இது பிரேமிகளினுடைய சரித்திரம். இதை சாமானிய புத்தியோடு இதை அறிஞ்சிக்கணும் அப்படின்னா அது முடியாது. நாமும் மீராவாகவே மாறி நம் பாவம் அப்படி மாறினாதான் இதை மேற்கொண்டு இந்த சரித்திரத்தை நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் புரிஞ்சிக்க முடியும். இந்த உலகம் அசத்தியமானது தானே. சத்தியம் எது அப்படின்னா ஹரிபஜனம் ஒண்டி தான் சத்தியம். சச்சிதானந்த ரூபாய விஸ்வோத்பத்தியாது ஏத்தவே அப்படின்னு வரதே. பகவான் தாபத்ரய விநாசாய ஸ்ரீகிருஷ்ணாய வயம் நமக அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸ்ரீகிருஷ்ணன் சத்தியம். அவன் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள், அவன் சம்பந்தப்பட்ட பேச்சுகள் அனைத்தும் சத்தியம். ஜகத்து சம்பந்தப்பட்ட விவகாரங்கள்லாம் அசத்தியம். இப்போ மீராவுனுடைய சொப்னத்தில் பகவான் எழுந்தருளுறான். மேற்கொண்டு என்ன நடந்ததுன்றதை அடுத்த எபிசோடில் பார்ப்போம். ராதே கிருஷ்ணா. ஜெய் போலோ ஸ்ரீ பிரேமிகேந்திர சத்குருநாத்
महाराज की जय, मीरा मैया की जय, द्वारकाधीश भगवान की जय, गिरिधर गोपाल की जय। राधे कृष्णा।